ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜனவரி மாதத்திலிருந்து ஒரு 120 முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா: இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலமான அடல் சேதுவை திறந்து வைத்தவர் யார்? இந்தியாவோட மிக நீளமான கடல் பாலம் அப்படின்னா அடல் சேது. அதை திறந்து வச்சவர் யார்? ஆன்சர் பிரதமர் மோடி அவர்கள். பாலத்தினுடைய மொத்த நீளம் 21.8 கிலோமீட்டர். இந்த பாலம் மும்பையிலேருந்து நவி மும்பை வரைக்கும் போகுது. ஸோ மும்பையையும் நவி மும்பையையும் இணைக்குது. 6 வழி சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ் ஹார்பர் பாலம் அப்படிங்கிறது இதனுடைய நேம். அடுத்த வினா: 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2024 எந்த நாடு நடத்தியது? 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை எந்த நாடு நடத்துச்சு? ஆன்சர் ரஷ்யா. சமீபத்தில் 5 நாடுகள் பிரிக்ஸ் குழுவில் உறுப்பினராக சேர்ந்தாங்க. ஈரான், சவுதி அரேபியா, UAE, எகிப்து மற்றும் எத்தியோப்பியா நாடுகள்லாம் உறுப்பினராக சேர்ந்தாங்க. பிரிக்ஸ் அமைப்பு 2009 தொடங்கப்பட்டுச்சு. அதனுடைய தலைமையகம் ஷாங்காயில் அமைஞ்சிருக்கு. மொத்த உறுப்பினர்கள் அப்படின்னா 10. ஓகேங்களா? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆல்ரெடி இருக்கிற 5 உறுப்பினர்கள். இப்போ புதுசாக சேர்ந்த 5 உறுப்பினர்கள் இவங்க. ஓகேவா? அடுத்தது: 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அரவிந்த் பனகாரியா. நியமித்தவர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள். நிதி ஆணையம் அப்படிங்கிறது இந்திய குடியரசுத் தலைவராக பிரிவு 280 கீழ் உருவாக்கப்படுறது. ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள நிதி உறவுகளை வரையறுப்பாங்க. முதல் நிதி ஆணையம் 1951 அமைக்கப்பட்டுச்சு. அடுத்த வினா: உலகின் முதல் கரும்புலி சஃபாரியை எந்த மாநிலம் அமைக்க உள்ளது? உலகின் முதல் கரும்புலி சஃபாரியை எந்த மாநிலம் அமைக்க உள்ளது? ஆன்சர் ஒடிசா. எங்கே அப்படின்னா, சிம்லிஃபால் புலிகள் காப்பகத்திற்கு அருகில் மயூர் பஞ்ச் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. ஓகேங்களா? ஒடிசாவில். ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதை அறிவித்தவர் யாருன்னா, ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் அவர்கள். இப்போ முதல்வர் வேற ஆள். ஓகேவா? அடுத்த வினா: பாரத ரத்னா விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? மொத்தம் 5 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது ஜனவரி மாதத்தில் ஒரு 2 பேர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த மாதம் பிப்ரவரி போடுறப்போ உங்களுக்கு மீதி இருக்கிற 3 பேரை சொல்கிறோம். ஓகேவா? LK அத்வானி, கர்பூரி தாக்கூர் அப்படிங்கிற 2 பேருக்கு அறிவித்தாங்க ஒரே டைமில். ஸோ 5 பேருக்கு அறிவித்தது இப்போ இந்த வருஷம் தான் முதல் முறையாக. ஓகேவா? கர்பூரி தாக்கூர் பீகாரோட 11வது முதல்வராக இருந்தவர். LK அத்வானி இந்தியாவோட 7வது துணை பிரதமராக இருந்தவர். பாஜகவை நிறுவனத்தில் இவருக்கும் பங்கு இருக்குது. பாரத ரத்னா இந்தியாவோட மிக உயர்ந்த குடிமக்கள் விருதாக கருதப்படுது. 1954 விருது கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? அடுத்தது: PLI அனுமதியை பெற்ற முதல் இந்திய EV நிறுவனம் எது? எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஓகேவா? PLI அனுமதியை பெற்ற முதல் இந்திய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிறுவனம் எது? ஆன்சர் ஓலா எலக்ட்ரிக். PLI திட்டங்கள் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்ம நிர்பார் பாரத் அபியான். ஓகேங்களா? சுயசார்பு இந்தியாவோட ஒரு முன்முயற்சியாக இது பார்க்கப்படுது. அதுக்கு கீழே தான் உருவாக்கியிருக்காங்க. ஏப்ரல் 1, 2021 முதல் அமலுக்கு வந்திருக்கு. நோக்கம் என்ன அப்படின்னா, உற்பத்தி துறையை மேம்படுத்துதல், இறக்குமதியை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அபியானோட நோக்கமாக இருக்குது. அடுத்த வினா: 6வது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2024 எந்த மாநிலம் நடத்தியது? கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2024 எந்த மாநிலம் நடத்துச்சு? ஆன்சர் தமிழ்நாடு. தமிழகத்தின் 4 நகரங்கள் நடந்துச்சு. சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் நடந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருன்னா மகாராஷ்டிரா, 57 தங்கம் ஜெயிச்சிருந்தாங்க. 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது, 38 தங்கம். அடுத்து பாருங்கள். SKAO திட்டத்திற்காக டேஷ் கோடி இந்தியா ஒதுக்கியுள்ளது. SKAO அப்படிங்கிற திட்டத்துக்காக எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க? ஆன்சர் 1250 கோடி. உலகின் மிகப்பெரிய ரேடியோ தொலைநோக்கி திட்டம் இது. SKAO அப்படின்னா ஸ்கொயர் கிலோமீட்டர் அரே அப்சர்வேட்டரி. ஓகேங்களா? ஸோ இதோட கூட்டாளிகள் அப்படின்னா ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இந்தியா 3 நாடுகள் இணைந்து இதை பண்ணுறாங்க. அடுத்த வினா: இந்தியாவின் முதலாவது டார்க் ஸ்கை பூங்காவாக மாறிய புலிகள் காப்பகம் எது? இந்தியாவோட முதலாவது டார்க் ஸ்கை பூங்காவாக மாறிய புலிகள் காப்பகம் எது? ஆன்சர் என்ன? ஃபென்ச் டைகர். ஃபென்ச் அப்படிங்கிற புலிகள் காப்பகம் தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேங்களா? மகாராஷ்டிராவில் அமைஞ்சிருக்கு.
உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது? உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டிருக்கு? ஆன்சர் ஆந்திர பிரதேசத்தில் திறக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, தெலுங்கானா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சமூக நீதி சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விஜயவாடா. ஓகேங்களா, விஜயவாடா ஆந்திர பிரதேசம். ஸோ 206 அடி உயரம். அடுத்த வினா, பிரதமர் ஜன்மன் யோஜனா திட்டத்தின் முதல் தவணையாக டேஷ் கோடியை பிரதமர் வெளியிட்டார். ஸோ பிரதமர் ஜன்மன் யோஜனா திட்டத்தின் முதல் தவணையாக பிரதமர் மோடி எத்தனை கோடியை விடுவிச்சிருக்காரு? ஆன்சர் 540 கோடி. பிஎம் ஜன்மன் அப்படின்னா பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படிங்கிறது தான். ஓகேவா, 15 நவம்பர் 2023 இந்த திட்டத்தை தொடங்கினாங்க. ஸோ அதற்கான முதல் தவணை இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. பிஎம் ஜன்மன் திட்டம் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடி குழுக்களின் சமூக பொருளாதார நலனுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. அடுத்த வினா பாருங்கள், பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனாவை தொடங்கியவர் யார்? பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனாவை தொடங்கியவர் யார்? ஆன்சர் பிரதமர் மோடி அவர்கள். பிரதமர் மோடி. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா 10 மில்லியன் வீடுகளில் சோலார் பேனல்களை நிறுவனம் அப்படிங்கிறது தான். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் தான் இதை தொடங்கியிருக்காங்க. REC லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் 1.2 லட்சம் கோடி நிதியை இதுக்காக ஒதுக்குறாங்க. அடுத்த வினா, அயோத்தி ராமர் கோவிலை 22 ஜனவரி 2024 அன்று திறந்து வைத்தவர் யார்? ராமர் கோவிலை திறந்து வச்சவர் யார்? ஆன்சர் என்ன? நரேந்திர மோடி அவர்கள், யோகி ஆதித்யநாத் அவர்கள், மோகன் பாகவத் அவர்கள். இதில் இருக்க எல்லாருமே கோயிலுக்குள்ளே இருந்தாங்க அன்றைக்கி. ஆனால் ஆன்சர் நரேந்திர மோடி. ஓகேவா, இடம் ராம் ஜென்ம பூமி அயோத்தியில். ஓகே, உத்தரப்பிரதேசம் சரையூ நதியில் திறந்து வச்சுருக்காங்க. அடிக்கல் 5 ஆகஸ்ட் 2020 நடப்பட்டுச்சு. கட்டிட கலைஞர் யாருன்னா சோம்புரா குடும்பம். ஓகேங்களா, சந்திரகாந்த் பி சோம்புரா, ஆஷிஷ் சோம்புரா அப்படிங்கிறவங்க தான் கட்டினாங்க. கட்டிடக்கலை நாகரா கலைபாணியில் அமைஞ்சிருக்கு. கட்டுமான நிறுவனம் L&T நிறுவனம். ஆள்ற குழு அப்படின்னா ஸ்ரீ ராம் ஜென்மபூமி தீர்த்த ஷெக்ஸ்ரா அப்படிங்கிற அமைப்பு தான் இதை நிரூபித்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உயரம் அப்படின்னா 49 மீட்டர் 161 அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அயோத்தி விமான நிலையத்தின் பெயர் என்னென்னா மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம். மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம். அடுத்த வினா, ஸ்வச் சர்வேக்ஷன் 2023 இந்தியாவின் தூய்மையான நகரமாக அறிவிக்கப்பட்ட நகரம் எது? ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படிங்கிற இந்த அறிக்கையில் தூய்மையான நகரமாக அறிவிக்கப்பட்ட நகரம் எது? ஆன்சர் இந்தூர் மற்றும் சூரத். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை தான் இதை அறிவிச்சிருக்காங்க. ரேங்க் 1ல் இந்தூர் இருக்குது, மத்திய பிரதேசத்தை சேர்ந்தது. 2வது அடுத்தது சூரத் இருக்குது, இது குஜராத்தை சேர்ந்த ஒரு நகரம். ஓகேங்களா, தரவரிசை 3வது இடத்துல நவி மும்பை இருக்குது. தூய்மையான மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிராவை சொல்லலாம். தூய்மையான கங்கை நகரங்கள் அப்படின்னா வாரணாசி மற்றும் பிரகேராஜை சொல்லலாம். அடுத்த வினா பாருங்கள், இந்தியாவில் பனி சிறுத்தைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இந்தியாவில் பனி சிறுத்தைகளோட எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் என்ன? 718 இருக்குது. இதை வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூபேந்திர யாதவ், சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சர். ஓகேங்களா, லடாக்கில் 477 இருக்குது, உத்தரகாண்டில் 124 இருக்குது, இமாச்சல் பிரதேசத்தில் 51, அருணாச்சல பிரதேசத்தில் 36, சிக்கிமில் 21, ஜம்மு காஷ்மீரில் 9 இருக்குது. அடுத்த வினா, குடியரசு தின அணிவகுப்பு 2024 சிறந்த மாநில அட்டவணை விருதை வென்ற மாநிலம் எது? ஆன்சர் ஒடிசா. முதல் பரிசு ஒடிசா வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய தீம் என்னென்னா விக்சித் பாரதத்தில் பெண் அதிகாரம் அப்படிங்கிறது தான். சிறந்த அணிவகுப்பு குழு அப்படின்னா இராணுவத்தோட சீக்கிய படைப்பிரிவை சொல்லலாம். அடுத்தது, ஊழல் புலனாய்வு குறியீடு 2023 இந்தியாவின் தரவரிசை என்ன? ஊழல் புலனாய்வு குறியீடு பட்டியலில் இந்தியாவோட தரவரிசை என்ன? ஸோ ஆன்சர் பாருங்கள், 93. இது ஒரு அரசு சாரா அமைப்பு, டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த கணக்கு தரவரிசையை வெளியிட்டிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்களுக்கு ஜெர்மனில் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பிளேஸில் டென்மார்க் இருக்குது, 2வது ஃபின்லாந்து, 3வது நியூசிலாந்து. அடுத்த வினா, ஃபிலிம்ஃபேர் விருதுகள் 2024 சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்ற படம் எது? 12th ஃபெயில். ஓகேங்களா, ரொம்ப நல்ல படம் 12th ஃபெயிலு. ஸோ ஃபிலிம்ஃபேர் விருதுகள் பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த திரைப்படம் அப்படிங்கிறது 12th ஃபெயில். சிறந்த இயக்குனர் அப்படின்னா வினோத் சோப்ரா அவர்கள் 12th ஃபெயில் படத்துக்காக. சிறந்த நடிகர் அப்படின்னா ரன்பீர் கபூர் அனிமல் அப்படிங்கிற படத்துக்காக. சிறந்த நடிகை ஆலியா பட். ஓகேங்களா, ராக்கி அவுர் ராணி கி பிரேம் ஹஹானி அப்படிங்கிற படத்துக்காக. அடுத்த வினா, 2025 ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் நாடு எது? ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளை
நடத்துகிற நாடு இது 2025. சீனா. சின்னம் வந்து பின்பின் அண்ட் நினி அப்படிங்கிற ஒரு சின்னத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. சைபீரிய புலிக்குட்டிகள் தான் அதோட பேர். ஓகேங்களா. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய இளைஞர் தினம் எப்போது கொண்டாடப்படுது? 12 ஜனவரி சுவாமி விவேகானந்தர் பிறந்த தினத்தை நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா. அடுத்த வேணா பாருங்கள். இதோட தீம் என்ன அப்படின்னா 2047க்குள்ளே இளைஞர்களுக்காக இளைஞர்களால் இந்தியா உருவாகணும் அப்படிங்கிறது தான். 27வது தேசிய இளைஞர் விழா நாசிக்கில் கொண்டாடப்படுது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் இருக்குது. அடுத்த வேணா பாருங்கள். எந்த மாநில அரசு ராம்லல்லா தர்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு? எந்த மாநில அரசு ராம்லல்லா தர்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு? ஆன்சர் என்ன? சத்தீஸ்கர் மாநிலம். ஓகேங்களா. சத்தீஸ்கர் முதல்வராக இருக்கிற விஷ்ணு தியோ சாய் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. அடுத்த வேணா விங்ஸ் இந்தியா 2024 நிகழ்ச்சியை நடத்திய நகரம் இது? ஆன்சர் ஹைதராபாத். விங்ஸ் இந்தியா அப்படின்னா சிவில் ஏவியேஷன் தொடர்பான ஆசியாவின் மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இதை வந்து பார்க்குறாங்க. பேகம்பேட் விமான நிலையம் ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ தெலுங்கானா மாநிலம். ஓகேங்களா. அங்கே தான் வந்து இது நடந்துச்சு. ஏற்பாடு அப்படின்னா சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் FICCI தான் நடத்தியிருக்காங்க. தீம் என்ன அப்படின்னா அமிர்த காலத்தில் இந்தியாவை உலகத்துடன் இணைக்கணும் அப்படிங்கிறது தான் கருப்பொருளாக வச்சுருக்காங்க. ஓகேவா. அடுத்த வேணா சி டிராகன் 2024 பயிற்சி எந்த நாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் அமெரிக்காவில். அமெரிக்கா. கடல் டிராகன் பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. பல பக்கவாட்டு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் பயிற்சி எல்லா திசைகள்லேருந்துமே எங்கே நடந்துச்சுன்னா குவாம் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. அமெரிக்க தீவில் பசிபிக் பெருங்கடல்களில். பங்கேற்கும் நாடுகள் அப்படின்னா இந்தியா, ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா. அடுத்த வேணா பாருங்கள். 2023ஆம் ஆண்டிற்கான உலகின் சிறந்த விமான நிலையம் என்ற பட்டத்தை எந்த நாட்டின் சாங்கி விமான நிலையம் வென்றது? ஆன்சர் என்ன? சிங்கப்பூர். ஸ்கை ட்ராக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. சாங்கி விமான நிலையம் சிங்கப்பூரில் இருக்குது. ரெண்டாவதாக வந்து ஹமாத் சர்வதேச விமான நிலையம் கத்தாரில் இருக்குது. ஓகேவா. அடுத்த வினா. இந்தியாவின் முதல் சுகாதாரமான உணவு தெரு எந்த நகரத்தில் திறக்கப்பட்டுள்ளது? இந்தியாவின் முதல் சுகாதாரமான உணவு தெரு அப்படின்னு சொல்லப்படுறது எங்கே இருக்குது? ஆன்சர் உஜ்ஜயினி. ஓகேங்களா. உஜ்ஜயினி எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. பிரசாதம் இந்தியாவின் முதல் சுகாதார உணவு தெரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அறிவித்தது மன்சுக் மாண்டவியா, சுகாதாரத்துறை அமைச்சர். அடுத்த வினா. ஜனாதிபதி திரௌபதி முர்மு இந்திய ஆயுத படைகளுக்கு எத்தனை வீர விருதுகளை அறிவித்தார்? ஆன்சர் என்ன? 80 வீர விருதுகளை அறிவித்தாங்க. போர்க்காலத்தில் கேலண்ட்ரி விருதுகள் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. அதில் வந்து ஃபேமஸானது, அதாவது முதல் 3 அப்படின்னா பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, வீர் சக்ரா. ஓகேங்களா. பரம்வீர் சக்ரா தான் இராணுவத்தில் உயர்ந்த விருது. அமைதி காலத்தில் கேலண்ட்ரி விருது அப்படிங்கிறது அசோக் சக்ரா இருக்குது. கீர்த்தி சக்ரா ஒரு 6 கொடுத்துருக்காங்க. சௌரிய சக்ரா 16 விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா. எந்த மாநில அரசு யோகஸ்ரீ திட்டத்தை தொடங்கியுள்ளது? எந்த மாநில அரசு யோகஸ்ரீ திட்டத்தை தொடங்கியிருக்கு? ஆன்சர் மேற்கு வங்காளம். யார் அப்படின்னா முதல்வர் மம்தா பானர்ஜி தொடங்கி வச்சுருக்காங்க. நோக்கம் என்ன அப்படின்னா போட்டித் தேர்வுகளுக்கு SC ST மாணவர்களுக்கு இலவச பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. அடுத்த வேணா. மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருது 2023 யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா. மஸ்ட்டு ராஜீவ் காந்தி கேல் ரத்னான்னு இருந்துச்சு. இப்போ மேஜர் தியான் சந்த் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி மற்றும் ஷ்ராக் ஷெட்டி இந்த 2 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு தான் இந்த விருதை வந்து கொடுக்குறாங்க. புதுடெல்லியில் ராஷ்டிரபதி பவனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேல் ரத்னா பார்த்துருங்க 2 பேருக்கும். ஸோ 2 பேருமே பேட்மிண்டன் விளையாட்டை சேர்ந்தவங்க. விளையாட்டில் உயர்ந்த விருது அப்படின்னா கேல் ரத்னா தான். ஓகேவா. அடுத்தது துரோணாச்சாரியா விருது அப்படிங்கிறது பயிற்சியாளர்களுக்கு கொடுக்கப்படுறது. அது ஒரு 5 நபர்கள் கொடுத்துருக்காங்க. கணேஷ் பிரபாகரன், மகாவீர் சைனி, லலித் குமார், RP ரமேஷ், சிவேந்திர சிங். ஓகேங்களா. மல்லகம்பம், பாரா தடகளம், மல்யுத்தம், செஸ், ஹாக்கியை சேர்ந்தவங்க. அடுத்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ட்ராஃபி 2023 இதை ஜெயித்தது யாருன்னா குருநாக் தேவ் பல்கலைக்கழகம் அமிர்தசரஸில் செயல்பட்டு வர்றது. ஓகேங்களா. அடுத்த வினா பாருங்கள். கோல்டன் குளோப்ஸ் 2024 சிறந்த படம் விருதை வென்ற படம் எது? சிறந்த படம் அப்படிங்கிற விருதை வென்ற ஒரு படம் எது? ஆன்சர் ஓப்பன் ஹைமர். ஓப்பன் ஹைமர் அப்படிங்கிற படம் செம்ம படம். கோல்டன் குளோப் விருதுகள் 81வது பதிப்பு தான் இப்போ நடந்துச்சு. ஓகேங்களா. இதில் சிறந்த நடிகராக பால் கியாமட்டி தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. சிறந்த திரைப்படம் தான் புவர் திங்ஸ் அப்படிங்கிறது. சிறந்த நடிகர் வந்து சில்லியன் மர்ஃபி. சிறந்த இயக்குனர் கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்தது இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ரகுராம் ஐயர். ரகுராம் ஐயர். இந்திய ஒலிம்பிக் சங்கம் 1927 நிறுவப்பட்டுச்சு. இப்போதைய தலைவர் யாருன்னா PT உஷா. தலைமையகம் புதுதில்லியில் இருக்குது. அடுத்த வினா, எந்த மாநில அரசு மகதாரி வந்தனா யோஜனாவை அறிமுகப்படுத்தியது? எந்த மாநில அரசு மகதாரி வந்தனா யோஜனாவை அறிமுகப்படுத்தியிருக்கு? ஆன்சர் சத்தீஸ்கர் அரசு. நோக்கம் என்னென்னா மாதம் 1000 ரூபாய் பொருளாதார உதவி வழங்குறது தான் பெண்களுக்கு. ஓகேங்களா? ஸோ மாநில முதல்வர் விஷ்ணு தியோ சாய் அறிமுகப்படுத்தினப்ப. எந்த அமைச்சகம் பெரானா திட்டத்தை துவங்கியுள்ளது? எந்த அமைச்சகம் பிரயானா திட்டத்தை தொடங்கி உள்ளது? ஆன்சர் கல்வி அமைச்சகம். ஓகேங்களா? பிரேரணா அப்படிங்கிறது ஒரு அனுபவ கற்றல் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோக்கம் என்னென்னா தலைமைத்துவ பண்புகளுடன் மாணவர்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமாக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள், பிருத்திவி விக்யான் யோஜனாவை அறிமுகப்படுத்தியவர் யார்? பிருத்திவி விக்யான் யோஜனாவை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் பிரதமர் மோடி அவர்கள். மொத்த பட்ஜெட் எவ்வளோன்னா 4797 கோடி ரூபா அந்த திட்டத்துக்காக. கால அளவு 2021 26 வரைக்கும். நோக்கம் என்ன அப்படின்னா பூமி அமைப்பு அறிவியலை மேம்படுத்துதல் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார நல்வாழ்வுக்கான முக்கியமான சேவைகளை வழங்குறது தான். ஓகேவா? அடுத்து பாருங்கள், NARCLின் MDயாக நியமிக்கப்பட்டவர் யார்? NARCLோட MDயாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் P சந்தோஷ் அவர்கள். ஸோ நேஷ்னல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட் தான் NARCLன்னு சொல்லுவாங்க. அடுத்தவனா NALSAவின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? NALSAவோட செயல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாருன்னா சஞ்சீவ் கண்ணா. இந்திய தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் தான் NALSA அப்படின்னு சொல்லுவாங்க. இது உருவாக்கப்பட்டது 9 நவம்பர் 1995. சட்ட சேவைகள் அதிகாரி சட்டம் 1987 கீழ் அமைக்கப்பட்டிருக்கு. நோக்கம் என்ன அப்படின்னா பலவீனமான பிரிவினருக்கு இலவச சட்ட சேவைகளை வழங்குறது தான் இதோட நோக்கம். ஓகேங்களா? அடுத்த வினா, PM விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை செயல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் எது? PM விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை செயல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் ஜம்மு காஷ்மீர். பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. நோக்கம் என்னென்னா பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு நிதி ஆதரவு மற்றும் திறன்களை வழங்குறது தான். நிதி உதவி அப்படிங்கிறது 10,000லேருந்து 10 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்தியாவின் முதல் அனைத்து பெண்களுக்கான சைனிக் பள்ளி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? உத்தரப்பிரதேசத்தில். பள்ளி பெயர் சம்வித் குருகுலம் பெண்கள் சைனிக் பள்ளி. விருந்தாவன் அப்படிங்கிற இடத்துல இருக்குது, மதுராவில். ஓகேவா? உத்தரப்பிரதேசம். துவங்கியவர் ராஜ்நாத் சிங், பாதுகாப்பு அமைச்சர். துவங்கியவர் யார்? ராஜ்நாத் சிங், பாதுகாப்பு அமைச்சர். எந்த விண்வெளி நிறுவனம் எக்ஸ்போசாட் சேட்டலைட்டை ஏவுனாங்க? ஓகேண்ணா, எக்ஸ்ரே போலாரிமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சேட்டலைட்டை ஏவுனாங்க. ஆன்சர் இஸ்ரோ தான். எக்ஸ்போசாட் அப்படின்னா இந்தியாவோட முதல் உலகத்தோட 2வது போலாரிமீட்டர் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு, வேர்ல்டில் கணக்கு பண்ணால் 2வது. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா இஸ்ரோ மற்றும் ராமன் ஆராய்ச்சி நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. PSLV C-58 ராக்கெட் மூலம் தான் மேலே ஏவியிருக்காங்க. எக்ஸ்போசாட் அப்படின்னா தீவிர நிலையில் உள்ள பிரகாசமான வானியல் எக்ஸ்ரே மூலங்களின் பல்வேறு இயக்கவியலை படிக்கிறது தான் எக்ஸ்போசாட்டு. உலகின் முதலாவது போலோரிமீட்டர் பணி அப்படின்னா நாசாவால் தொடங்கப்பட்டது தான். ஓகேவா? அடுத்தது, இந்தியாவின் முதல் ஜெனரேட்டிவ் AI இயங்குதளத்தின் பெயர் என்ன? ஆன்சர் பாரத் GPT. ஓகேங்களா? இந்தியாவோட முதல் பெரிய மொழி மாதிரி ஜெனரேட்டிவ் AI அப்படின்னு சொல்லுவாங்க. இதை துவங்கியது யாருன்னா கோரோவர் AI அப்படிங்கிறவங்க தான் துவங்கியிருக்காங்க. நோக்கம் என்னென்னா 22 இந்திய மொழி உரையாடுகளையும் டிரான்ஸ்லேட் பண்ணணும், மாற்றுதல் அப்படிங்கிறது தான். அடுத்த வினா, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுது? ஆன்சர் பாருங்கள், 25 ஜனவரியில் கொண்டாடுறோம். ஓகேவா? வாக்களிப்பது போல் எதுவும் இல்லை, நான் நிச்சயமாக வாக்களிக்கிறேங்கிறது தான் கருப்பொருள். தேர்தல் ஆணையம். ஓகேவா? அரசியலமைப்பு பிரிவு 324 படி துவங்கப்பட்டது தான் தேர்தல் ஆணையம். 25 ஜனவரி 1950 செயல்பட்டுருக்கு. இதில் 3 தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க. 3 தேர்தல் ஆணையரில் ஒருத்தர் தலைமை, மற்ற 2 பேரும் உறுப்பினர் மாதிரி. நியமிப்பவர் யாருன்னா ஜனாதிபதி. பதவி காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரைக்கும் இருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள்,
2024 குடியரசு தின அணிவகுப்பில் அனைத்து பெண்களும் அடங்கிய முப்படைகளுக்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆன்சர் கேப்டன் சந்தியா. குடியரசு தின வரலாற்றில் முதல் முறையாக அனைத்து மகளிர் முப்படையினரும் கலந்து கொண்டாங்க. அதில் கேப்டன் சந்தியா தலைமையில். ஓகேவா? அடுத்து பாருங்கள், வீடியோ பெருசாகிடுச்சுங்க. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டின் சிறந்த ஐசிசி ஆண்கள் ஒருநாள் கிரிக்கெட் வீரர் என்ற விருதை வென்றவர் யார்? 2024ஆம் ஆண்டின் சிறந்த ஐசிசி ஆண்கள் ஒருநாள் கிரிக்கெட் வீரர் அப்படிங்கிற விருதை வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள். ஸோ விராட் கோலி தான் ஐசிசி ஓடிய கிரிக்கெட்டோட சிறந்த வீரர். ஆண்கள் கிரிக்கெட் ஐசிசியோட இதில் ஆண்கள் சிறந்த கிரிக்கெட் வீரர் அப்படின்னா பேட் கமின்ஸு. டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்னா உஸ்மான் கவாஜா. ஓகேங்களா? உஸ்மான் கவாஜா அவர்கள். ஸோ இது வந்து T20. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஆப்ரேஷன் சர்வசக்தியை சமீபத்தில் தொடங்கியவர் யார்? ஆப்ரேஷன் சர்வசக்தியை சமீபத்தில் தொடங்கியவர் யார்? ஆன்சர் இந்திய இராணுவம். தீவிரவாதிகளை ஒழிக்கிறது தான் இதோட நோக்கமாக இருக்குது. ஓகேங்களா? பீர்பஞ்சால் மலைத்தொடர்களில் தொடங்கியிருக்காங்க ஜம்மு காஷ்மீரில். அடுத்த வினா, ஆப்ரேஷன் அமிர்தத்தை எந்த மாநில அரசு துவங்கியது? ஆப்ரேஷன் அமிர்தத்தை எந்த மாநில அரசு துவங்கியது? ஆன்சர் கேரளா அரசு தான். ஓகேங்களா? ஸோ அமிர்த் அப்படிங்கிறது ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் இன்டர்வென்ஷன் ஃபார் டோட்டல் ஹெல்த் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? மொத்த ஆரோக்கியத்திற்கான நுண்ணுயிர் எதிர்ப்பு தலையீடு தான். நோக்கம் என்னென்னா ஆன்ட்ரோ மைக்ரோபியலை எதிர்ப்பு. ஏஎம்ஆர் அப்படின்னா பாக்டீரியா, வைரஸு, பூஞ்சையை சேர்க்கிறது தான். அடுத்த வினா பாருங்கள், எந்த மாநில அரசு யுவ நிதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு? எந்த மாநில அரசு யுவ நிதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு? ஆன்சர் கர்நாடக அரசு. வேலையில்லாத இளைஞர்களுக்காக தொடங்கியிருக்காங்க. முதல்வர் யாருன்னா சித்தராமையா. அடுத்த வினா, ஒவ்வொரு ஆண்டும் இந்திய இராணுவ தினம் எப்போது கொண்டாடப்படுது? ஒவ்வொரு ஆண்டும் இந்திய இராணுவ தினம் எப்போது கொண்டாடப்படுது? ஆன்சர் ஜனவரி 15. தேசத்தின் சேவையில் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே ஏப்ரல் 1, 1895 நிறுவப்பட்டது தான் இந்திய இராணுவம். 15 ஜனவரி 1949 லெப்டினன்ட் ஜெனரல் KM கரியப்பா முதல் இந்திய, ஓகேங்களா, அதாவது இந்திய படைகளுக்கு முதல் இந்தியராக தலைமை தாங்கினார். ஸோ அந்த தினத்தை தான் நம்ம வந்து அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்திய விமானப்படை தினம் 8 அக்டோபர். இந்திய கடற்படை தினம் டிசம்பர் 4. அடுத்த வினா, எந்த மாநில அரசு லபா திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? எந்த மாநில அரசு லபா திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? ஆன்சர் ஒடிசா. லபா திட்டம் அப்படின்னா லகுபனா ஜாத்திய திராபிய கிரையா அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்மு. 100% மாநில நிதியில் இயங்குகிற ஒரு MSP திட்டம். இது சிறுவன உற்பத்திக்கு இது பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் வந்து பழங்குடியின முதன்மை சேகரிப்பாளர்களுக்கு அதிகாரம் அளிக்கிற ஒரு திட்டமாக இருக்குது. ஓகேவா? அடுத்த வினா பாருங்கள், 2024 உலக தொழுநோய் தினம் எப்பொழுது கொண்டாடப்பட்டது? 2024 உலக தொழுநோய் தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? ஆன்சர் ஜனவரி 28. உலக தொழுநோய் தினம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதத்தில் கொண்டாடப்படுது. தொழுநோயை வெல்லுங்கள் அப்படிங்கிறது தீமு. தொழுநோய் வந்து ஒரு பாக்டீரியா நோய். ஓகேங்களா? பாக்டீரியா அப்படின்னா மைக்ரோ பாக்டீரியாத்தால் இந்த தொழுநோய் அப்படிங்கிறது ஏற்படுது. அடுத்த வினா பாருங்கள், எந்த விண்வெளி நிறுவனம் இன்சாட் 3DS செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த உள்ளது? எந்த விண்வெளி நிறுவனம் இன்சாட் 3DS செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தினாங்க? ஆன்சர் இஸ்ரோ தான். இஸ்ரோ. இன்சாட் 3DS செயற்கைக்கோள் வானிலை ஆய்வு செயற்கைக்கோள் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மையை மேம்படுத்துறதுக்காக செலுத்தப்பட்டுச்சு. GSLV MK2F14 ராக்கெட் மூலமாக ஏவப்பட்டுச்சு. ஏவுதளம் அப்படின்னா சத்தீஷ் தவான் விண்வெளி மையம். கடற்படையின் துணை தலைவர் யார்? கடற்கரையோட துணை தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் K திரிபாதி அவர்கள். இந்திய இராணுவத்தோட 29வது தலைவராக மனோஜ் பாண்டே இருந்தார், இப்போ மாறி இருக்காரு. இந்திய இராணுவத்தின் துணை தலைவர் சுசீந்திர குமார், கடற்படை தலைவர் R ஹரிக்குமார், விமானப்படை தலைவர் விவேக் ராம் சௌதாரி, விமானப்படையின் துணைத் தலைவர் அமர்பிரீத் சிங். ஓகேங்களா? அடுத்த வினா, 2024ஆம் ஆண்டின் சிறந்த ஃபிஃபா ஆண்கள் வீரர் விருதை வென்றவர் யார்? லியோனல் மெஸ்ஸி, அர்ஜென்டினாவை சேர்ந்தவர். பெண்களில் ஜாதனா பொன்மதி அப்படிங்கிறவங்க ஸ்பெயினை சேர்ந்தவங்க.
ஆண்டின் சிறந்த ஆண்கள் பயிற்சியாளர்னா பெப் கார்டியோலா அப்படிங்கிறவர் தான். சமீபத்தில் அல்வாரோ சூறாவளி பின்வரும் எந்த நாட்டை தாக்கியது? சமீபத்தில் அல்வாரோ சூறாவளி பின்வரும் எந்த நாட்டை தாக்குச்சு? ஆன்சர் மடகாஸ்கர். அல்வாரோ சூறாவளி வெப்பமண்டல சூறாவளி அப்படின்னு சொல்லுவாங்க. 2024 முதல் சூறாவளி பெயரிட்டது மடகாஸ்கர் நாடு. அடுத்தது பிம்ஸ்டெக், அதோட பொதுச் செயலாளர் யார்? பிம்ஸ்டெக்கோட பொதுச் செயலாளர் யார்? ஆன்சர் என்ன? இந்திராமணி பாண்டே அவர்கள். ஸோ இதில் உறுப்பினர்களாக 7 நாடு இருக்காங்க. இந்தியா, தாய்லாந்து, மியான்மர், நேபாளம், பங்களாதேஷ், இலங்கை, பூட்டான் அப்படிங்கிற 7 நாடு இருக்குது. ஓகேங்களா? தலைமை வந்து டாக்காவில் இருக்குது, பங்களாதேஷ் நாடு. அடுத்த வினா, இந்தியாவில் பெண்கள் வாழ சிறந்த நகரம் எது? இந்தியாவில் பெண்கள் வாழ சிறந்த நகரம் எது? சென்னை. அவதார் குழுமம் அவங்க தான் வந்து இந்த கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ 1 மில்லியன் மக்கள் தொகைக்கு மேலே இருக்கிறதுல சென்னையும், 1க்கு கீழே இருந்தால் அதில் திருச்சிராப்பள்ளியும் சிறந்த நகரமாக இருக்குது. சமீபத்தில் எந்த மாநிலத்தின் மௌபன் தேன் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது? மௌபன் தேன் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. ஆன்சர் என்ன? மேற்கு வங்காளத்துடைய மௌபன் தேன் தான். சுந்தர்பன்ஸ் தேன் தான் மௌபன் அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பு நுனியா அரிசியோட இளவரசன் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அதுக்கும் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. மேற்கு வங்கத்தை சேர்ந்தது தான். தங்கைல், கோரோட் மற்றும் கடியல் புடைவைகள், இதுக்கு எல்லாத்துக்குமே புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு, மேற்கு வங்கத்தை சேர்ந்தவைகள். அடுத்தது, ஐன்ஸ்டீன் ப்ரோப் விண்வெளி பயணத்தை எந்த நாடு துவங்கியது? ஐன்ஸ்டீன் ப்ரோப் விண்வெளி பயணத்தை எந்த நாடு துவங்கியது? ஆன்சர் என்ன? சீனா. 2023ஆம் ஆண்டிற்கான இந்தியன் ஆஃப் தி இயர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இஸ்ரோவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இஸ்ரோவுக்கு வழங்கியிருக்காங்க. 2023ஆம் ஆண்டிற்கான இந்தியன் விருது இஸ்ரோ குழுவுக்கு கொடுத்துருக்காங்க. வகை சிறந்த சாதனை அப்படிங்கிற பிரிவில் வழங்குபவர் ஜிதேந்திர சிங் தான் கொடுத்துருக்காரு, மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர். அடுத்தவ நான் பாருங்கள், தி பீச் கேம்ஸ் 2024 அதிக பதக்கங்களை வென்ற மாநிலம் எது? ஆன்சர் மத்திய பிரதேசம். டையூவில் கோக்லா கடற்கரையில் நடந்துச்சு. அடுத்தவினா, இந்தியா பிரான்ஸ் டேஷ் டெசர்ட் நைட் பயிற்சியை நடத்தியது. இந்தியா பிரான்ஸு இன்னொரு நாடு சேர்ந்து தான் டெசர்ட் நைட் அப்படிங்கிற பயிற்சியை நடத்தினாங்க. அது என்ன நாடு அப்படின்னா யுஏஇ. ஓகேங்களா? ஐக்கிய அரபு அமீரகம். ஸோ வான் பயிற்சியாக தான் நடக்கும் டெசர்ட் நைட்டு, அரபிக்கடலில் நடந்துச்சு. அட்பாடி கன்சர்வேஷன் ரிசர்வ் எந்த மாநிலத்தின் புதிய பாதுகாப்பு காப்பகம் அப்படிங்கிறாங்க? அட்பாடி கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படிங்கிறது, ரிசர்வ்னா ஃபாரஸ்ட்டை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ அது எந்த மாநிலத்தோட பாதுகாப்பு காப்பகமாக கருதப்படுது? ஆன்சர் மகாராஷ்டிராவோட பாதுகாப்பு காப்பகம். சாங்க்லி அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்குது மகாராஷ்டிராவில். இந்த காப்பகத்தில் பசுமையான, ஈரமான மற்றும் வறண்ட இலையுதிர் காடுகள் இருக்குது. அடுத்த நான் பாருங்கள், சஹ்யோக் கைஜின் பயிற்சியை இந்தியா மற்றும் எந்த நாடு நடத்தியுள்ளது? சஹ்யோக் கைஜின் அப்படிங்கிற பயிற்சியை. ஆன்சர் என்ன? ஜப்பானும் இந்தியாவும் தான். ஸோ ஜப்பானிய கடற்கரை காவல் படையும் இந்திய கடற்கரை காவல் படையும் இணைந்து நடத்தியிருக்காங்க. இடம் சென்னை கடற்கரையில் நடந்துச்சு பயிற்சி அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், டென்சிங் நார்கே சாகச விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? டென்சிங் நார்கே சாகச விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? சவிதா கன்ஸ்வால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கொடுத்தவங்க ஜனாதிபதி முர்மு அவர்கள். அடுத்தவனா, யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வை எந்த நாடு நடத்த உள்ளது? யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவின் 46வது அமர்வை எந்த நாடு நடத்த உள்ளது? ஆன்சர் இந்தியா. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவோட மொத்த உறுப்பினர்கள் 21 பேர். அடுத்தவனா பாருங்கள், இந்திய இராணுவத்திற்காக உக்ரம் தாக்குதல் துப்பாக்கியை, தாக்குதல்னா அசால்ட் ரைஃபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அசால்ட் ரைஃபிள், அதை அறிமுகப்படுத்தினது யார்? ஆன்சர் டிஆர்டிஓ. ஓகேங்களா? டிஆர்டிஓ அப்படிங்கிற அமைப்பு தான் உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 7.62 × 51 மில்லிமீட்டர் தாக்குதல் துப்பாக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசால்ட் ரைஃபிளு. இதனுடைய தாக்குதல் தூரம் 500 மீட்டர் வரைக்கும் துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், திருஷ்டி 10 UAV இதை தயாரித்தது யார்? ஆளில்லா விமானம் இது. ஓகேவா?
இதை தயாரித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி பாதுகாப்பு மற்றும் விண்வெளி நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கு. அடுத்தது சமீபத்தில் எந்த நகரத்தின் ஹனுமன் ஹர்ஹி லட்டுகள் GI டேக் பெற்றது, புவிசார் குறியீடு பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? அயோத்தி. ரயில்வே வாரியத்தின் புதிய செயலாளர் யார்? ரயில்வே வாரியத்தின் புதிய செயலாளர் அருணா நாயர், ஜெயவர்மா சின்ஹா அவர்கள். ஓகேங்களா, ஜெயவர்மா சின்ஹா அவர்கள். ஓகேங்களா, முதல் பெண் ரயில்வே வாரிய தலைவராக இருக்கிறாங்க. அடுத்தது ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டது யார்? விகாஸ் சீல் அவர்கள். ஆசிய வளர்ச்சி வங்கி வந்து தலைமையகம் பிலிப்பைன்ஸில் இருக்குது. ஓகேங்களா, மாண்டலுயங் அப்படிங்கிற இடத்துல. அடுத்து வேணா பாருங்கள், பஞ்சாயத்து சே பார்லிமெண்ட் தக் திட்டத்தை துவங்கி வைத்தவர் யார்? பஞ்சாயத்து சே பார்லிமெண்ட் தக் திட்டத்தை துவங்கி வைத்தவர் யார்? ஸோ பஞ்சாயத்துலேருந்து பாராளுமன்றம் வரைக்கும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதோட கான்செப்ட்டு. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகேவா, பெண்களுக்காக தொடங்கப்பட்டது இது. லோக்சபா சபாநாயகர் தான் ஓம் பிர்லா அவர்கள். அடுத்த வினா, எந்த மாநிலத்தின் வாஞ்சோ மர கைவினை சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது? எந்த மாநிலத்தோட வாஞ்சோ மர கைவினை அப்படிங்கிறது புவிசார் குறியீடு பெற்றிருக்கு? அருணாச்சல பிரதேசத்துது. ஸோ அங்கே மேலும் ஒரு பொருள் வந்து வாங்கியிருக்கு. அது என்னென்னா ஆதி கேகீர் அப்படிங்கிற இஞ்சிக்கு வந்து புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. கையால் செய்யப்பட்ட திபெத்திய தரை விரிப்புகளுக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. வாஞ்சோ கிராஃப்ட் அப்படிங்கிறதுக்கும் புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. ஓகேவா, அடுத்த வினா, சமீபத்தில் பாலிகோணம் சதுர்பூஜனம் என்ற புதிய தாவரவ இனம் எந்த புலி காப்பகத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் பெஞ்ச் புலிகள் காப்பகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பெஞ்ச் புலிகள் காப்பகம். ஸோ இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்த வினா, நிருத்திய கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஓகேங்களா, கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? ஆன்சர் வசந்தலட்சுமி நரசிம்மாச்சாரி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஹட்டி சமூகத்திற்கு ST அந்தஸ்தை வழங்கிய மாநிலம் எது? ஹட்டி சமூகத்துக்கு ST அந்தஸ்தை வழங்கின மாநிலம் எது? ஹிமாச்சல் பிரதேசம். இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநில அரசு சதக் சுரக்யா படை SSF தொடங்கப்பட்டிருக்கு? ஆன்சர் பஞ்சாபில். துவங்கியவர் பகவந்த் மான், பஞ்சாப் முதல்வர். அடுத்தவனா, ஏக் சமந்தர் மேரே ஆண்டார் எந்த புத்தகத்தை எழுதியவர் யார்? மேரே ஆந்தர். ஓகேங்களா, ஏக் சம்பந்தர் மேரே ஆந்தர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது யார்? சஞ்சீவ் ஜோஷி. இந்தியாவின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் பைலட் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இந்தியாவின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் பைலட் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு? ஆன்சர் உத்தரகாண்டில். இடம் ரிஷிகேஷ். துவங்கினது யார் அப்படின்னா THD இந்தியா லிமிடெட் தான். ஓகேவா, தினமும் 50 kg பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கமாக இருக்குது. அடுத்த வினா, வருடாந்திர ஆரஞ்சு திருவிழாவின் 4வது பதிப்பை எந்த மாநிலம் கொண்டாடியது? வருடாந்திர ஆரஞ்சு திருவிழாவின் 4வது பதிப்பை எந்த மாநிலம் கொண்டாடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகாலாந்து. ஹமாரா சம்விதன் ஹமாரா சம்மான் பிரச்சாரத்தை தொடங்கினது யார்? ஹமாரா சம்விதன் ஹமாரா சம்மான் பிரச்சாரத்தை தொடங்கினது யார் அப்படின்னா ஜெகதீப் தன்கர் அவர்கள். நோக்கம் என்னென்னா அரசியலமைப்பு, சட்ட உரிமைகள் மற்றும் கடமைகளை பற்றி குடிமக்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறது தான். அடுத்த வினா பாருங்கள், இந்திய கடற்படை 2வது VLF தகவல் தொடர்பு நிலையத்தை எந்த மாநிலத்தில் நிறுவனாங்க? இந்திய கடற்படையானது 2வது VLF மிக குறைந்த அதிர்வெண் கொண்டது தகவல் தொடர்பு நிலையத்தை எந்த மாநிலத்தில் நிறுவனாங்க? ஆன்சர் என்ன? தெலுங்கானாவில், விகாராபாத் மாவட்டம். ஓகேவா, கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களுடன் பயனுள்ள தொடர்பை பராமரிக்க இது உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு போர் பயிற்சி சைக்ளோன் 2 இந்தியா மற்றும் எந்த நாட்டால் நடத்தப்பட்டது? சைக்ளோன் 2 அப்படிங்கிற போர் பயிற்சி. ஆன்சர் வந்து எகிப்து. ஓகேங்களா, இந்தியா மற்றும் எகிப்து. சைக்ளோன் 2. இந்தியாவின் முதல் சுயமாக தயாரிக்கப்பட்ட விமான இருக்கையை உருவாக்கியவர் யார்? இந்தியாவில் சுயமாக தயாரிக்கப்பட்ட விமான இருக்கையை உருவாக்குனது யார்? டைம் டூத் அப்படிங்கிற நிறுவனம்.
பெங்களூர் அடிப்படையிலான பொறியியல் நிறுவனம் இது. ஸோ விங்ஸ் இந்தியா 2024 இதில் வந்து வெளியிட்டிருக்காங்க. எந்த மாநிலத்தின் கச்சி கரேக் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது? எந்த மாநிலத்தோட கச்சி கரேக் அப்படிங்கிற உணவு புவிசார் குறியீடு பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். கட்ச் பகுதியிலிருந்து பூர்வீக பேரீச்ச வகை இது. அடுத்தது கஞ்சர் 2024 பயிற்சியை இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே நடத்தப்பட்டது? கஞ்சர் அப்படிங்கிற பேரில் ஒரு பயிற்சி நடந்திருக்கு இந்தியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும். அது என்ன நாடு? ஆன்சர் கிர்கிஸ்தான். பக்லோ அப்படிங்கிற இடத்துல ஹிமாச்சல் பிரதேசத்தில் நடந்திருக்கு. நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய 5வது நாடு எது? நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய 5வது நாடு எது? ஜப்பான். ஸ்லிம் அப்படிங்கிற பேர் ஓகேங்களா, ஸ்மார்ட் லேண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. துவங்கியது ஜாக்ஸா அப்படிங்கிற ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் இது. அடுத்து பாருங்கள், அசாமின் பிரேவ்ஹார்ட் லச்சித் பர்புகான் புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? அசாமோட பிரேவ்ஹார்ட் லச்சித் பர்புகான் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டது யார்? ஆன்சர் அமித்ஷா அவர்கள். எந்த சுதந்திர போராட்ட வீரரின் பிறந்த நாளில் பராக்ரம் திவாஸ் கொண்டாடப்படுகிறது? சுபாஷ் சந்திர போஸ் ஓகேங்களா. முதல் பராக்ரம் திவாஸ் வந்து ஜனவரி 23 2021 கொண்டாடப்பட்டுச்சு. இப்போ 127வது பிறந்த நாள்லையும் நம்ம கொண்டாடி இருக்கோம் ஓகேவா. வருஷம் கொண்டாடிட்டு இருப்போம். இனிமேல் எந்த மாநில அரசு என் பள்ளி எனது பெருமை பிரச்சாரத்தை துவங்கி உள்ளது? எந்த மாநில அரசு என் பள்ளி எனது பெருமை அப்படிங்கிற பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கு? ஆன்சர் ஹிமாச்சல் பிரதேச அரசு. அப்னா வித்யாலயா திட்டத்தின் ஒரு பகுதியாக கல்வி மேம்பாட்டுக்கான மை ஸ்கூல் மை ப்ரைட் அப்படிங்கிற முன்முயற்சியை தொடங்கியிருக்காங்க. அடுத்த வினா, எந்த மாநில அரசு முதலமைச்சர் பெண்கள் தொழில்முனைவோர் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க? எந்த மாநில அரசு முதலமைச்சர் பெண்கள் தொழில் முனைவோர் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க? ஆன்சர் அசாம் அரசு. முக்கிய மந்திரி மகிழா உத்தியமிதா அபியான் அப்படிங்கிறது அதோட பேர் ஓகேங்களா. கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது தான் அதோட நோக்கம். பக்கே பாகா ஹார்பின் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்பட்டது? பக்கே பாகா ஹார்ன்பில் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்பட்டது? அருணாச்சல் பிரதேசம் ஓகேங்களா. பக்கே கெசாங் மாவட்டம் அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. நைசி பழங்குடியினரால் பக்கே புலிகள் காப்பகத்தில் கொண்டாடப்பட்டது. அடுத்த வேணா, 4வது தொழில்துறை புரட்சிக்கான இந்தியாவின் முதல் மையம் எந்த நகரத்தில் நிறுவப்பட்டது? 4வது தொழில்துறை புரட்சிக்கான இந்தியாவின் முதல் மையம் எந்த நகரத்தில் நிறுவப்பட்டது? ஆன்சர் ஹைதராபாத். 4வது தொழில்துறை புரட்சிக்கான உலகின் முதல் சுகாதார தொழில்நுட்பம் மற்றும் வாழ்க்கை அறிவியல் மையம் தான் இது. தெலுங்கானா அரசு மற்றும் WEF அப்படிங்கிற நிறுவனமும் சேர்ந்து இதை தொடங்கியிருக்காங்க. அன்காமன் லவ் புத்தகத்தின் ஆசிரியர் யார்? அன்காமன் லவ் புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பானர்ஜி திவாகருணி அப்படிங்கிறவங்க தான். அடுத்தது, ஒரு அசாதாரண காதல் சுதா மற்றும் நாராயணமூர்த்தியின் ஆரம்ப கால வாழ்க்கை எது சொல்லுது? எழுதுறது யாருன்னா சித்ரா பானர்ஜி திவாகருணி அப்படிங்கிறவங்க தான். அடுத்தது, இந்தியா எந்த நாட்டுடன் எக்ஸ் ஆயுதயா கடற்பயிற்சியை ஏற்பாடு செய்யுது? எக்ஸ் அப்படின்னா எக்ஸைஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஆயுதயா அப்படிங்கிற ஒரு கடற்பயிற்சியை செஞ்சுருக்காங்க. ஆன்சர் தாய்லாந்தோட. அயோத்தி நகரம் டு ஆயுதயா நகரம் வரைக்கும் இது வந்து இணைக்கப்பட்டிருக்கு. தாய்லாந்தில் இருக்குது ஆயுதயா நகரம் ஓகேவா. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொடக்க தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. அது வந்து கீழே இருக்குது ஓகேவா. அடுத்த வேணா பாருங்கள், ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஸ்டார்ட் அப் தினம் எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னென்னா ஜனவரி 16 ஓகேவா. ஜனவரி 16 2014 தான் ஸ்டார்ட் அப் வந்து தொடங்கப்பட்டுச்சு. அதனால தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 2022 நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பிரதமர் மோடி வந்து அப்போ தான் அறிவித்தார். ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஆரம்பித்தது 2016. கொடிய நிப்பா வைரஸ் தடுப்பூசிக்கான முதல் மனித பரிசோதனையை தொடங்கிய பல்கலைக்கழகம் இது. கொடிய நிப்பா வைரஸ் இருக்குல்ல, அதுக்கான தடுப்பூசி வந்து போடுவாங்க. ஸோ அப்போ முதல் மனிதனுக்கு போடணும். அதை தொடங்கின பல்கலைக்கழகம் எது? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். தடுப்பூசி பெயர் என்ன அப்படின்னா CHAdOXL நிஃபா பி தடுப்பூசி அப்படிங்கிறது தான். துவங்கினது யாருன்னா ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள். அடுத்தவனா,
காந்தி எ லைஃப் இன் 3 பிரச்சாரங்கள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? காந்தி எ லைஃப் இன் 3 பிரச்சாரங்கள் என்ற புத்தகத்தை எழுதுனது யார்? எம்ஜே அக்பர், நட்வர் சிங் அப்படிங்கிற 2 பேரும் தான். அடுத்த வேணா பாருங்கள். சர்வதேச ஒட்டக விழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? சர்வதேச ஒட்டக விழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுது? ராஜஸ்தானில், பிகானர் அப்படிங்கிற இடத்துல ராஜஸ்தானில் இருக்குது. சமீபத்தில் கங்கா சாகர் மேளா 2024 எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? சமீபத்தில் கங்கா சாகர் மேளா 2024 எந்த மாநிலத்தில் நடந்துச்சு? மேற்கு வங்கத்தில். ஸோ கும்பமேளாவுக்கு அப்புறம் 2வது பெரிய கண்காட்சினா இதுதான். மேற்கு வங்காளத்தில் சாகர் தவிப்பில் நடத்துவாங்க எப்போதும். அடுத்து வேணா பாருங்கள். மோடி எனர்ஜிசிங் எ கிரீன் ஃபியூச்சர் புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் என்ன? பூபேந்தர் யாதவ். பென்டகன் பிரஸ் மூலயமா இது வந்து வெளியிட்டிருக்காங்க. தொகுத்தது யாருன்னா ஆர்கே பச்சானந்தா மற்றும் பிபேக் டெப்ராய் அப்படிங்கிறவங்க தொகுத்துருக்காங்க. அடுத்தவனா இந்தியாவின் WTO தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்தியாவோட WTO தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் செந்தில் பாண்டியன் அப்படிங்கிறவர் தான். உலக வர்த்தக அமைப்பு தான் WTO. ஓகேங்களா? இதோட தலைமையகம் ஜெனீவாவில் சுவிட்சர்லாந்தில் இருக்குது. அடுத்தவனா எந்த மாநிலத்தின் சிவப்பு எறும்பு சட்னி புவிசார் குறியீடு பெற்றுள்ளது? எந்த மாநிலத்தோட சிவப்பு எறும்பு சட்னி புவிசார் குறியீடு இப்போ சமீபத்தில் பெற்றுச்சு? ஒடிசாவோடது. ஓகேங்களா? அதாவது காய் சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் தான் இது வந்து ஃபேமஸ்ஸு. அடுத்தவனா ஒவ்வொரு ஆண்டும் பிரவாசி பாரதிய திவாஸ் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் பிரவாசி பாரதிய திவாஸ் எப்போது கொண்டாடப்படுது? ஜனவரி 9. ஜனவரி 9. ஸோ எதுக்காகனா 1915 ஜனவரி 9 தான் காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் வந்து இந்தியாவுக்கு வராரு. ஸோ அந்த தினத்தை நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதோட தீம் என்னென்னா ஆத்ம நிர்பர் பாரதத்திற்கு பங்களிப்பு செய்தல் அப்படிங்கிறது தான். அடுத்தவனா பாருங்கள். 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுனது யார்? MM நரவணே அவர்கள். குவம்பு தேசிய விருது 2023 வழங்கியவர் யார்? குவம்பு தேசிய விருது 2023 வழங்கினது யார்? யாருக்கு வழங்கியிருக்காங்க? ஷிர்சேந்து முகோபாத்யாய் அப்படிங்கிறவங்களுக்கு தான். ஓகேவா? இது வந்து ஒரு இலக்கிய விருது. 5 லட்சம் பரிசு இருக்கு. அடிடாஸ் சீனாவிற்கு வெளியே தனது முதல் ஆசிய GCC எந்த மாநிலத்தில் அமைக்க இருக்கு? ஆன்சர் தமிழ்நாட்டில் அமைக்க போகிறாங்க. ஓகேவா? சென்னை. அடுத்த வேணா பாருங்கள். தூர் பருப்பு, அதாவது துவரம் பருப்புன்னு வச்சுக்கோங்களேன், கொள்முதல் போர்ட்டலை அறிமுகப்படுத்தியவர் யார்? தூர் பருப்பு கொள்முதல் போர்ட்டலை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் அமித்ஷா அவர்கள். ஸோ தூர்தால் அப்படின்னு சொல்லுவாங்க, அர்கர். ஓகேவா? இந்த போர்ட்டல் மூலம் விவசாயிகளோட இந்த பருப்புகளை NAFED அப்படிங்கிறதுக்கு MSP NAFED இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்தல் கூட்டமைப்பு மூலம் இதை நீங்கள் விற்றுக்கலாம். உள்துறை அமைச்சர் தான், உள்துறை மற்றும் கூட்டுறவு அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அடுத்து பாருங்கள். கன்னடம் மற்றும் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட 10ஆம் நூற்றாண்டு கடம்ப கல்வெட்டு எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? கன்னடம் மற்றும் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட 10ஆம் நூற்றாண்டு கடம்ப கல்வெட்டு எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? ஆன்சர் கோவாவில். ஸோ மகாதேவா கோயில் காக்கோடோ கோவாவில் இருக்குது. MS சுவாமிநாதன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? MS சுவாமிநாதன் விருது யாருக்கு வழங்கினாங்க? PR கம்போஜ் அவர்களுக்கு. PR கம்போஜ். இந்தியாவின் முதல் ISCC+ சான்றிதழை பெற்ற நிறுவனம் எது? ரிலையன்ஸ் நிறுவனம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது வேணாம் டீட்டெயில் நமக்கு. உத்தரப்பிரதேசத்தின் முதல் மிதக்கும் உணவகம் எந்த நகரத்தில் திறக்கப்பட்டிருக்கு? உத்தரப்பிரதேசத்தில் முதல் மிதக்கும் உணவகம் எந்த நகரத்தில் திறக்கப்பட்டிருக்கு? பிரக்யாராஜில். பிரக்யாராஜ் அப்படிங்கிறது. இது துவங்கினது யாருன்னா உத்தரப்பிரதேச முதல்வராக இருக்கிற யோகி ஆதித்யநாத் துவங்கியிருக்காங்க. அடுத்தவனா இராணுவ பயிற்சி பாலைவன சூறாவளி 2024 அப்படிங்கிற பேரில் இந்தியா மற்றும் எந்த நாட்டால் நடத்தப்பட்டது? இந்தியா மற்றும் எந்த நாட்டால் நடத்தப்பட்டுச்சு? ஆன்சர் UAE. ஓகேங்களா? இடம் ராஜஸ்தானில் நடந்துச்சு. 2023ஆம் ஆண்டின் விளம்பர விளையாட்டு வீரர் விருதை வென்றவர் யார்? 2023ஆம் ஆண்டின் விளம்பர விளையாட்டு வீரர் விருதை வென்றவர் யாருன்னா விராட் கோலி அவர்கள். ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2024 இந்தியாவோட தரவரிசை என்ன? ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2024 இந்தியாவோட தரவரிசை என்ன அப்படின்னா 80வது இடத்துல இந்தியா இருக்குது. விசா இல்லாமல் நம்ம 62 நாட்டுக்கு பயணம் செய்யலாம் நம்மளுடைய பாஸ்போர்ட்டோட பலம் அது. ஸோ ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், ஜப்பானு, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ஸ்பெயின்.
அடுத்த இடத்துல தென்கொரியா, ஸ்வீடன், ஃபின்லாந்துலாம் இருக்குது. கடைசி இடம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட பாஸ்போர்ட் இருக்குது. ஓகேவா? இந்த பட்டியலை வெளியிட்டது யாருன்னா சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தான். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கனடாவில் இருக்குது. அடுத்த வேணா பாருங்கள். ஆஸ்திரேலியா ஓப்பன் 2024 ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஆஸ்திரேலியா ஓப்பன் 2024 ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஜானிக் சின்னர். ஸோ ஆஸ்திரேலியா ஓப்பன் 2024 டென்னிஸ் போட்டி. ஓகேங்களா? ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜானிக் சின்னர் இத்தாலியை சேர்ந்தவர் பட்டம் அடிச்சிருக்காரு. டேனியல் மெத்வதேவை தோற்கடிச்சு, அவர் ரஷ்யாவை சேர்ந்தவர். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் அரினா சபலங்கா அப்படிங்கிறவங்க ஜெயிச்சிருக்காங்க. பெலாரஸை சேர்ந்தவங்க. ஜெங் கின்வெனை தோற்கடிச்சிருக்காங்க, சீனாவை சேர்ந்தவங்க. ஸோ இந்த ஒலிம்பிக்கில் வந்து ஒதுக்கப்பட்ட அணிகள் அப்படின்னா ரஷ்யாவும் பெலாரஸும் தான். ஓகேவா? ஆண்கள் இரட்டையர் பிரிவில் ரோகன் போபண்ணாவும் இந்தியாவை சேர்ந்தவர், மேத்யூ எப்டனும் பட்டம் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ரோகன் போபண்ணா மற்றும் மேத்யூ எப்டன் அப்படிங்கிறவங்க பட்டம் அடிச்சிருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பிப்ரவரி, மார்ச் எல்லாமே ஒவ்வொரு மந்த்தாக நாங்கள் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப்பாக ஒரு லைக்கை போட்டுவிட்டு போங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.